ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு 26/12/2023 மணி கண்ட்ரோல நியூஸ அக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னோட கண்ல பட்ட சில முக்கியமான தகவல்கள நான் உங்களோட ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோவ நம்ம போடுறோம். இதுல நமக்கு போர்ட்ஃபோலியோ செட் பண்ண போகும்போது நெக்ஸ்ட் இயருக்கு 2024க்கு போர்ட்ஃபோலியோ நம்ம செட் பண்ண போகும்போது இந்த தகவல்கள்லாம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில நம்ம தகவல்கள பார்ப்போமே. ரெனியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மென்ட் கிட்டத்தட்ட 83% இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நம்புறாங்க. அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நியூஸ் நமக்கு பப்ளிஷ் ஆச்சு. அதாவது 16.5 பில்லியன் டாலர் 2024க்கு உள்ள வரும் அப்படின்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்கிறாங்க. கவர்மெண்ட்டோட டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா 500 ஜெகாவாட்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாவே 2030க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதோட இன்னொரு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஜீரோ எமிஷன். அப்ப இது இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் ஜீரோ எமிஷன் 2070க்குள்ள அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப அது 2070க்குள்ள கிட்டத்தட்ட 100% ரெனியூவபிள் எனர்ஜியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டார்கெட் வச்சிருக்கிறாங்க. அப்ப அது சம்பந்தமா வரும்போது இந்த நியூஸ் அவங்களுக்கு முக்கியமா வருது. இந்த நியூஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார் இந்த வருஷம் குரோத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார்ஸ், அது எனர்ஜி செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா எல்லாத்தையுமே இல்ல, பெரும்பகுதியான கம்பெனிஸ நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு எனர்ஜி செக்டார் பவர் செக்டார்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதுல நெறைய கம்பெனிஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பெனிஸ்ல இருந்து தான் நம்ம போர்ட்ஃபோலியோ செட் பண்ண போறோம். இப்ப அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் இப்ப இன்னும் 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 கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதிலிருந்து நம்ம போர்ட்ஃபோலியோ செட் பண்றோம். ஸோ, இப்ப யாருக்கும் எனர்ஜி செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் டெப்த்தா அனாலிசிஸ தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறவங்க, நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய பவர் செக்டார் பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான கம்பெனிய நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்கிறாங்க. அனௌன்ஸ்மென்ட்ன்னு இல்ல, மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். யூனியன் மினிஸ்டர் பேட்டி குடுத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் PLI அப்படிங்கிறத ஸ்கீம் 2 வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இது பெரும்பகுதி எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, கோர் மெட்டீரியலுக்காக, அதாவது ரா மெட்டீரியலுக்காக. அதுல ஸ்டீல் செக்டாருக்கு இந்த தடவ ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் யூனியன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ, அப்ப இதுல நமக்கு எகைன் திருப்பி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நமக்கு ஸ்டீல் செக்டாருக்குலாம் ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்கீம் மூலமா ஸ்டீல் செக்டார் ஹைப் ஆகுறதுக்காக ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம கம்பெனி அனாலிசிஸ் பண்ணும்போது, இப்ப அடுத்தது ஸ்டீலும், சிமெண்ட்டையும் நம்ம பார்த்துட்டு போர்ட்ஃபோலியோ ஃபிக்ஸிங்குள்ள நம்ம போலான்னு வச்சிருக்கிறோம். ஸோ, இப்ப நம்ம இன்னையிலேருந்தோ இல்லாட்டி நாளையிலேருந்தோ ஸ்டீல் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடியத எடுத்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே விஷ் லிஸ்ட்ல போட்டுக்கிட்டே வாங்க. போர்ட்ஃபோலியோ செட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் DPIIT இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, ஒரு ஸ்கீம் மாரி, ஒரு ப்ரமோஷன் ப்ரோகிராம் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 24 சப்செக்டாருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் அதுல இல்ல. ஆனா, அந்த இடத்துல முக்கியமா சொல்லப்பட்ட செக்டார்ஸ் ஃபர்னிச்சர், அலுமினியம், அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். இதெல்லாம் எக்ஸ்போர்ட்ட பூஸ்ட் பண்றதுக்காக, இம்போர்ட்ட ரெட்யூஸ் பண்றதுக்காக இந்த பூஸ்ட் பண்ற ப்ரமோஷன் ப்ரோகிராம்ஸ் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ப்ரமோஷன் குடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு பத்தியான தகவல்கள் அதுல நமக்கு இல்ல, கிடைக்கல. ஸோ, இப்ப நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அலுமினியம் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ். ஏன்னா கெமிக்கல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுல அக்ரோ கெமிக்கல்ஸ் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்து நம்ம எடுக்கணும். டெக்ஸ்டைல்ஸும் நம்ம பார்க்க போறோம். டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் நெறைய இருக்கிறதுனால, டெக்ஸ்டைல்ஸ நம்ம லேட்டா பார்க்க போறோம்.
அடுத்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஜிடிஆர்ஐ. இவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு சாதகமான தகவல் இல்லாட்டியும் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்போர்ட்ஸ் அதுலேயும் நம்மளோட டோட்டல் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பாஸ்மதி ரைஸ், நான் பாஸ்மதி ரைஸ், சுகர், ஸ்பைசி அண்டு ஆயில் மீல்ஸ். இந்த 5 ப்ராடக்ட்டும் தான் வந்து கிட்டத்தட்ட 51.5% அம் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற தகவல குடுத்துட்டு, இந்த வருஷம் வரக்கூடிய அதாவது இந்த 2023 இயர் எண்டு வரும்போதும் சரி, அ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% எக்ஸ்போர்ட்ல வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பத்தி அது பேசல. இவங்க வந்து எக்ஸ்போர்ட்ட பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப இண்டியா கேட் மாதிரியான பிராண்டு பாஸ்மதி ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. டொமஸ்டிக்லயும் மார்க்கெட்ல இருக்கு. ரிலையன்ஸ் கூட பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ, அப்ப அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அ சின்ன சர்க்கிள்னே நம்ம கொண்டு வரலாம். அ அடுத்த நியூஸா நம்ம பார்க்க போறது எஃப்டிஐ இன்வெஸ்ட்மென்ட் 2024க்கு வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு. இது வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால. அதில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்க, மைக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ரோபஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டும் வந்து இம்ப்ரூவ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அட்ராக்டிவ் பிஎல்ஐ ஸ்கீம்ஸும் இருக்கிறதுனால, பிஎல்ஐ அப்படின்னு சொன்னாக்க, புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். இதுவும் வந்து அட்ராக்டிவா இருக்கிறதுனால, இந்த தடவ வந்து எஃப்டிஐ உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப எஃப்டிஐ உள்ள வராங்கன்னாக்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார்ஸ் இவங்க வந்து இந்த வருஷம் உள்ள வர்றது இப்ப டிசம்பர் மாசத்துக்கே வந்து கிட்டத்தட்ட 57,300 கோடி ரூபாய்க்கு உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மணி கண்ட்ரோல்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா, டியூ டூ பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி அரசியலமைப்போட ஸ்திரத்தன்மையாவும், ஹெல்த்தி எக்கானமிக் குரோத் இருக்கிறதுனாலயும், சஸ்டைன்டு அ சஸ்டைன்டு டிக்ரீசஸ் இன் யுஎஸ் பாண்ட் யீல்ட்ஸ் அதனாலயும் இந்தியாவுக்கு வந்து இவங்க வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ எஃபிஐ உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அவங்க உள்ள வருவாங்க. எஃப்ஐஐஸ் கூட ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வருவாங்க. எஃபிஐ வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வருவாங்க. ஸோ, இப்போ இது ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட்டு. நிஃப்டி, பிஎஸ்ஐ, பிஎஸ்சி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்னென்ன செக்டார்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிவிட்டு அந்த தகவல் கிடைச்சதுன்னா அதையும் நம்ம தெரிவிப்போம். இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு நியூஸ் வந்து கோவிட் சிச்சுவேஷன். கோவிட்ல வந்து அந்த நியூ வேரியன்ட் இருக்குன்னு JN.1 இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 69 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. ஸோ, இப்போ இந்த தகவல் மூலமா நம்ம வந்து அ போர்ட்ஃபோலியோ செட் பண்ணுறதுக்கும், ஸ்டாக்ஸை டிசைட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே.